ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழ் நானிலேருந்து இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒட்டகச்சிவிங்கி இது கிட்டத்தட்ட 8 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுதாங்க. ஜிராஃபி எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அரபியன் மொழியில் நீண்ட கழுத்து உடையது அப்படின்னு பொருள். இது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. ஆப்பிரிக்காவில் இது ரொம்ப அதிகமாகவே வாழக்கூடியதாக இருக்குது. ஒட்டகச்சிவிங்கி உலகிலேயே உயரமான விலங்காகவும் திகழுது. அதோட உயரம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 16 முதல் 18 அடி வரை உயரமாக இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய ஹைட்டை விட 4 மடங்கு பெரியதாக இருக்குது. ஆண் ஒட்டகச்சிவிங்கியோட பெண் ஒட்டகச்சிவிங்கி எடையிலும் உயரத்திலும் குறைவாகவே இருக்குது. ஒட்டகச்சிவிங்கியோட எடை பார்த்தோம் அப்படின்னா 900 கிலோ இருக்கும். அதோட நாக்கு 18 முதல் 20 இன்ச்சஸ் வரை இருக்கும். அதோட நாக்கோட கலரு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர், கருப்பு கலர் கலந்து இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கி 20 முதல் 25 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு தூரம் ஓடுது அப்படின்னா ஒரு மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை ஓடக்கூடியதாக இருக்குது. ஒட்டகச்சிவிங்கி நடக்கும்போது வலது கால் பார்த்தோம் அப்படின்னா முன்னும் பின்னும் 2 காலுமே ஒன்று போல தான் எடுத்து வைக்கும். ஆனால் ஓடும்போது மற்ற மிருகங்கள் மாதிரி கால்கள் மாற்றி ஓட ஆரம்பிக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கியோட கால்கள் 6 அடி வரை உயரத்தில் இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய ஹைட்டு வரை இதோட கால் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியோட தூங்குற நேரம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் 10 நிமிடம் வரை தூங்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தூங்காது. சில நிமிடம் 2 மணி நேரம் வரை தூங்கும். இதோட தூக்கம் இவ்வளோதான் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 அடி வரை வளரக்கூடியதாக இருக்குது. ஒட்டகச்சிவிங்கிக்கு 7 எலும்புகள் இருக்குது. மனிதனுக்கும் அதே மாதிரி 7 எலும்புகள் இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த 7 எலும்புகளுக்கும் இடைவெளி ரொம்பவே அதிகம். 10 அடி வரை இடைவெளி தள்ளி தள்ளி இருக்கும். அதனால தான் அதோட கழுத்துகள் அவ்வளோ பெரியதாக இருக்குது. இந்த பூமியில் நிலத்திலேயே பெரிய இதயம் கொண்டது எது அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கி தான். இதோட இதயம் நீளமும் 10 கிலோ எடையும் கொண்டது இந்த ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி தண்ணீர் குடிக்கும் முறை. இது ஒரு வாரத்துக்கு 2 முறை தான் தண்ணீர் குடிக்கும். இதற்கு தேவையான தண்ணீர் இலை, பழங்கள் இதில் இருந்தே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டகச்சிவிங்கிக்கு அதிகமாக வேர்க்கவும் செய்யாது. இதனால அது உடம்புல இருந்து நீர்ச்சத்தும் குறையாது. ஒட்டகச்சிவிங்கி கூட்டமாக தான் வாழும். 10லிருந்து 15 ஒட்டகச்சிவிங்கிகள் கூட்டமாகவே இருக்கும். இது கத்தும்போது வெளியில் அவ்வளவாக சத்தம் கேட்காது. ரொம்பவே மெல்லியதாகவே கத்தும். அதே மாதிரி இதுக்கு நீச்சல் தெரியாது. எதனால் அப்படின்னா அதுக்கு கால்களும் கழுத்தும் பெரியதாக இருக்குது. அதனால நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பெரிய ஒட்டகச்சிவிங்கி தரையில் இருக்கும் தண்ணீர், இலை இதெல்லாம் சாப்பிட ரொம்பவே கஷ்டம். முன்னங்காலை சைடில் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் குடிக்கும். ஒட்டகச்சிவிங்கியோட கர்ப்ப காலம் 15 மாதம். குட்டியோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 1.8 மீட்டர் உயரம் வரை இருக்கும். குட்டிகளை வேட்டையாட ஓநாய், சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள் ஒட்டகச்சிவிங்கியை வேட்டையாட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஒட்டகச்சிவிங்கியை அவ்வளவு எளிதாக வேட்டையாட முடியாது. இது மிதித்தால் கிட்டத்தட்ட 2000 PIC வரை
அது வலிக்கும். அதனால் கூட்டமாக இருக்கும் ஒட்டகச்சிவிங்கிகளை வேட்டையாட மிகவும் கடினம். ஒட்டகச்சிவிங்கிக்கு உடம்பு முழுவதும் புள்ளிகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கிக்கும் புள்ளிகள் வேறுபடும். நம்மளுடைய கை ரேகைகள் எப்படியோ அதே மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு புள்ளிகள் வேறுபட்டு இருக்கும். இதுதான் ஒட்டகச்சிவிங்கியோட வகைகள். ஒட்டகச்சிவிங்கி பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.